இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட சிலுவையை குறித்ததான ஒரு வார்த்தையை, இந்த சிலுவை தியான கூட்டங்கள் பல சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த சிலுவையை குறித்ததான சில காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நேரத்திலும் கூட 3 விதமான பாவங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3 விதமான பாவங்களை சொல்லுகிறது. 1 யோவான் 2:16 எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கே வேதத்தில் 3 பாவங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 3 பாவங்களை யோவான் புஸ்தகத்திலே சொல்லுகிறார். 1 மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்களை யோவான் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு திரும்ப அந்த வேத பகுதிக்கு நேராக நம்ம வருவோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 7வது அதிகாரம் 9-10 ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். இந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆரோன் கோலை போடுகிறார், அந்த கோல் சர்ப்பமாகுது. அங்கே இருக்கிற எகிப்தின் மந்திரவாதிகள் எல்லாரும் அவர்களும் கோலை போடுகிறார்கள் தங்கள் பட்சத்திற்கு, அவைகளும் சர்ப்பமாய் மாறுகிறது. ஆனால் ஆரோன் போட்ட கோல் சர்ப்பமாய் மாறிற்றே, அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. தேவ பிள்ளைகளே, கோல் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சிங்கன்னா, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ கோல் என்பது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வார்த்தை என்பது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு கோல் சர்ப்பமாய் மாறி மற்ற கோள்கள் மூலமாய் வந்த அனைத்து பாம்புகளையும் விழுங்கி போட்டது. இங்கே வார்த்தையான இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் அக்கிரமங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் குற்றங்கள், இந்த உலகத்தின் மீறுதல்கள் எல்லா பாம்புகளையும் விழுங்கினவராய் சிலுவையிலே அவர் இருந்தார். இங்கே கோல் என்றால் பாம்பாய் மாறுகிறது. அந்த கோல் வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே யாத்ராகம் புஸ்தகத்தில் 8:5 வாங்களேன். 8:5 யாத்ராகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொன்னார்.
இங்கே ஆரோன் தன் கையில் இருக்கிற கோலை நீட்டி நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் எல்லாம் தவளைகள் வரும்படி செய்தார். 3 இடங்களிலிருந்து தவளைகள் வருகிறது. ஒன்று நதியிலிருந்து வருது, 2வது வாய்க்காலிருந்து வருது, 3வது குளங்கள்லேருந்து வருது. இந்த 3 இடங்களிலிருந்து வந்த தவளைகள் தான் எகிப்து தேசத்தின் எல்லா இடங்களிலேயும் தவளைகளாய் பிறப்பித்தது. தேவ பிள்ளைகளை தவளை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16:13 எடுத்து வாசிங்கன்னா தெரியும். தவளை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 16:13 அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தவளை என்றால் அது அசுத்த ஆவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்கே நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் இருந்து வந்த தவளைகள் முழு தேசத்தையும் தவளைகளால் பிறப்பித்தது. அப்போ தவளை என்றால் அது அசுத்த ஆவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்கே வெளிப்படுத்தல் 16:13 வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியினுடைய வாயிலும் இருந்து 3 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 இடங்களிலிருந்து வந்த தவளைகள் தான் முழு எகிப்து தேசத்திலேயும் அத்தனை தவளைகளை பிறப்பிக்க வைத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 பாவங்கள் முழு உலகத்திலேயும் இருக்கிற அத்தனை பாவத்துக்கும் ஊற்றாய் இருக்கிறது. முழு பாவத்தின் ஊற்றுக்கும் ஒரே அடையாளம் 3 பாவங்களாய் இருக்கிறது. அந்த பாவங்கள் என்ன என்று பார்த்தா அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே 3 இடங்களிலிருந்து வந்த தவளைகள் தான் எகிப்து தேசத்தின் முழுவதுமாய் தவளைகளை பிறப்பித்தது. ஒன்று நதியிலிருந்து வந்த தவளை, இன்னொன்று வாய்க்கால்களிலிருந்து வந்த தவளை, இன்னொன்று குளங்களிலிருந்து வந்த தவளை. 3 தவளைகள் எகிப்து தேசத்திற்குள் வந்து முழு பிராந்தியத்தையும் தவளைகளாய் பிறப்பித்தது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் 3 பாவங்கள் தான்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்கள் தான் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்திற்கும் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறது. இப்போ என்னன்னா, இந்த 3 பாவங்களையும் சிலுவையிலே தேவனாகிய இயேசு எப்படி சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார் என்பதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பாவங்களையும் தேவன் எப்படி சிலுவையிலே ஆணி அடித்து கொன்றார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அது நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இங்கே அதன் வலது கையில் அப்படிங்கிறது கர்த்தருடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்கிறது, அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:16 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது, கர்த்தருடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்போ மாம்சத்தின் இச்சை என்கின்ற ஒரு பாவம், அந்த முதல் பாவத்தை பார்ப்போமே. மாம்சத்தின் இச்சை அப்படிங்கிற இந்த முதல் பாவம். மாம்சத்தின் இச்சை அப்படின்னா அது விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் மூலதனமாக இருக்கிறது. இந்த மாம்சத்தின் இச்சை என்கிறது ஒரு சரீரம் தன்னுடைய சரீரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மற்ற சரீரத்திலிருந்து தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறது தான் மாம்சத்தின் இச்சை. இது பிரதான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் என்கின்ற பாவத்தை குறிக்கிறது.
இந்த விபச்சாரம் வேசித்தனம் என்கின்ற பாவம் செல்வத்தையும் கணத்தையும் டோட்டல் டேமேஜ் ஆக்கிவிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்களை எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆட்களை எடுத்துக்கோங்க, அவருடைய செல்வ செழிப்பிலிருந்து கீழே விழுந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த விபச்சாரம் வேசித்தனம், இந்த மாம்ச இச்சை தான் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே கொண்டு வந்திருக்கும். இந்த மாம்ச இச்சை ஒரு மனிதனுடைய செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கரைய பண்ணுகிறதா இருக்கிறது. இதை தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் லூக்கா 15:30 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். லூக்கா 15:30, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்று சொல்லுகிறதை பாருங்க. இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, அப்போ ஆஸ்தி ஐஸ்வர்யம் அழியுதுன்னா இங்கே விபச்சாரம் வேசித்தனத்தினாலே அது அழிந்து விடுகிறதா இருக்கிறது. அப்போ அவருடைய இடது கையில் என்ன இருக்கிறது? செல்வமும் கனமும் இருக்கிறது. இப்போ நம்முடைய எல்லா செல்வம் கணத்தையும் அழிய பண்ணுகிற இந்த எல்லா விதமான பாவத்திற்கும், இந்த விபச்சாரம் வேசித்தனம் என்கிற பாவத்தினுடைய எல்லா ஊற்றுகளையும் தேவன் தன்னுடைய இடது கையிலே ஆணி அடித்து கொண்டார். அல்லேலூயா! இடது கையிலே ஆணி அடித்து அவர் கொண்டார். தேவ பிள்ளைகளே, இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் என்கின்ற ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் மோசேயினுடைய நாட்களில் செய்தாங்க பாருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, வெண்கலம் இருந்தது. ஆனால் பாருங்க, இரும்பு அதில் வரவே இல்லை. இரும்பு பாவத்தை குறிக்கிறது, இரும்பு சாபத்தை குறிக்கிறது, இரும்பு பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் பொன்னை வைத்தார், வெள்ளியை வைத்தார், வெண்கலத்தை வைத்தார். ஆனால் இரும்பை வைக்கவே இல்லை. இரும்பு பாவத்தை குறிக்கிறது. அப்போ தன்னுடைய இடது கையில் நீதிமொழிகள் 3:16 சொன்னதை போல அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போ நம்முடைய செல்வத்தையும் கணத்தையும் கரைய பண்ணுகிற பாவமான இந்த மாம்ச இச்சை என்கின்ற இந்த அசுத்த பாவமான காரியத்தை தன்னுடைய இடது கரத்திலே ஆணிகளை கடாவி அவைகளை அடித்து கொண்டார். அல்லேலூயா! தன்னுடைய இடது கரத்தில் அந்த மாம்ச இச்சை என்கின்ற அந்த இச்சையின் ஆவியை அவர் சிலுவையில் இடது கரத்தில் ஆணி அடித்து கொண்டார். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அவருடைய வலது கரத்தில் பாருங்களேன், வலது கரத்தில் தீர்க்காய்ஸ் இருக்கிறது. வலது கரத்தில் தீர்க்காய்ஸ் இருக்கிறது. வலது கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் என்னதுன்னா மாம்ச இச்சை. மாம்ச இச்சை எதுக்கு மாம்ச இச்சைன்னா என்னென்னா விபச்சாரம் வேசித்தனம். அந்த விபச்சாரம் வேசித்தனம் எதை கரைய பண்ணும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கரைய பண்ணும். அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கரைய பண்ண ஒரு மனுஷன் கீழ்நிலைக்கு வந்துடுவான். அதனால் அவர் என்ன பண்ணார்? இடது கையில் ஆணியை துளாவி அந்த மாம்ச இச்சை என்கின்ற அந்த இச்சையின் ஆவியை தன்னுடைய இடது கரத்தில் ஆணி அடித்து கொண்டார். வலது கரம் எதை குறிக்கிறது? கண்களின் இச்சையை குறிக்கிறது. வலது கரம் கண்களின் இச்சையை குறிக்கிறது. இப்போ இந்த வலது கரம் கண்களின் இச்சையை குறிக்கிறது அல்லவா? இப்போ இந்த வலது கரத்தில் பாருங்கள், வலது கரம் கண்களின் இச்சையை குறிக்கிறது. இது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிறதெல்லாம் வாங்க தோணும். கண்களின் இச்சை அப்படின்னா எல்லாத்தையும் வாங்க தோணும். நமக்கு தேவையானது ஒன்று இருக்கிறது, சரி இன்னொன்று தேவைப்படுது, அதை வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கண்களின் இச்சை அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க சொல்கிறது. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டை போய் வாழ்த்திட்டு உள்ளே போகணும், அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறது, இது இருந்தால் இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும், எல்லாவற்றையும். இது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை என்ன தெரியுமா செய்யும்? ஆயுஷை கரைய பண்ணும். கண்களின் இச்சை, மாம்ச இச்சை நம்முடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கரைய பண்ணும். கண்களின் இச்சை நம்முடைய ஆயுசு நாட்களை கரைய பண்ணும். நீங்கள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தராக இருப்பாங்க, பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க, அற்ப ஆயுசில் செத்து போயிருப்பாங்க, அற்ப ஆயுசில் மரணிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்களின் இச்சை, பார்க்கிறதையெல்லாம் வாங்கணும். எதையெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் வாங்கணும். ஒன்றை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்குவாங்க. பார்த்தா அற்ப ஆயுசில் போயிருப்பாங்க. என்னென்னா கண்களின் இச்சை. எதை பார்த்தாலும் வாங்கணும்,
எதை பார்த்தாலும் அது நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, விசுவாசத்துக்கும் பெருமைக்கும் நூல் அளவில் தான் ஒரு கேப் இருக்குது. விசுவாசத்துக்கும் பெருமைக்கும் நூல் அளவில் தான் ஒரு இது இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா பெருமை. என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா பெருமை. ரெண்டாவது பாருங்கள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதியா, நான் குப்பையா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சா தாழ்வு மனப்பான்மை. இப்போ விசுவாசம் இங்கே எங்கே வருது? விசுவாசத்துக்கும் அதாவது பெருமைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நூல் அளவில் தான் வித்தியாசம் இருக்குது. விசுவாசத்தை பாருங்கள், விசுவாசம்னா எப்படி வரும்னா, என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா பெருமை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சா தாழ்வு மனப்பான்மை. இப்போ பாருங்கள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்ல வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது விசுவாசம், இது ஃபெய்த். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன், இது விசுவாசம். இதுதான் விசுவாசத்துக்கும் பெருமைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நூல் அளவு தான் கேப். இப்போ என்னென்னா, கண்களின் நிச்சை எல்லாத்தையும் பார்க்குறது, எல்லாத்தையும் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்க, எல்லாத்தையும் வாங்க நினைக்கிறது, இந்த கண்களின் நிச்சை. இப்போ இந்த கண்களின் நிச்சை என்ன செய்யும்? நம்மளுடைய ஆயுசு நாட்களை கரைய பண்ணும். இப்போ நீதிமொழிகள் 3:16 வாசிங்க. நீதிமொழிகள் 3:16 அவருடைய வலது கரத்தில் என்ன இருக்கான்? தீர்க்காயுசு இருக்கிறது. அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கு. செல்வமும் கனத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இடது கையில் என்ன? செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போ வலது கரத்தில் என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு இருக்கிறது. இது வரைக்கும் நம்முடைய ஆயுசு நாட்களை கரைய பண்ணின கண்களின் இச்சையினால் நம்முடைய ஆயுசு நாட்களை கரைய பண்ணின எல்லா விதமான இந்த கண்களின் இச்சை, எல்லா விதமான பாவத்திற்கும் தேவன் தம்முடைய வலது கரத்திலே ஆணி அடித்து அவைகளை கொன்று போட்டார். இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அந்த இடது கரம் என்ன பாவத்தை குறிக்கிறது? மாம்சத்தின் இச்சையை குறிக்கிறது. மாம்சத்தின் இச்சை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறதுக்கு, அதற்கொத்த பாவங்களுக்கொத்த அந்த ஊற்றாய் இருக்கிறது. அந்த முழு ஊற்றுக்கான எல்லா பாவத்தையும் தன்னுடைய இடது கரத்திலே ஆணி அடித்து கொன்று போட்டார். வலது கரத்தில் தீர்க்காய்ச்சி இருக்கிறதல்லவா? கண்களின் நிச்சயினால எல்லாவற்றையும் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் சபதரித்துக் கொள்ளணும், எல்லாவற்றையும் பார்க்கிறதெல்லாம் வாங்க நினைத்த இந்த கண்களின் நிச்சயினால வந்த எல்லா பாவங்களையும் தன்னுடைய வலது கரத்திலே ஆணி அடித்து கொன்று போட்டார். இன்றைக்கு நமக்கு தீர்க்காயுசை தேவன் கொடுத்திருக்கிறார். இனி நம்ம யாரும் அற்பாயுசுல சாக போறதில்ல. 80 வயதிலையும் பலன் குறையாதவர்களாய் நம்ம இருப்போம். ஏன்னா வலது கரத்திலே ஆணி அடித்து கண்களின் நிச்சயை தேவன் கொன்று போட்டிருக்கிறார். என் கர்த்தர் கொன்று போட்டிருக்கிறார். என்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாயிருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முதல் மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமைக்கு பார்த்தீங்கன்னா, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா நல்ல இடம் வாங்கி வீட்டை நல்லா கட்டியிருப்போம். ஆனால் பாருங்கள், ஒரு நாளும் இது கர்த்தருடைய தயவுனால் வந்தது, இது தேவனுடைய ஈவனால் வந்தது, இது தேவன் கொடுத்த பிச்சை, இது தேவன் கொடுத்த தயவு அப்படின்னு சொல்லாமல் வீட்டை பார்த்துட்டு நம்ம சொல்கிறது, எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்களா, என் பிள்ளைய எங்கே படிக்க வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் தேவனுடைய தயவுங்கிறது வராது. இது என்னதுன்னா ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. இங்கே பெருமை தலை தூக்கி நிற்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏசாயா 28:3 படிங்க. ஏசாயா 28:3, எப்பிராயிமுடைய வெறியரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த அழகிகள் போட்டி வைப்பாங்க பாருங்கள். அழகிகள் போட்டியில் தலையில் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். தலையில் எல்லாத்துக்கும் கிரீடம் இருக்கும். அவங்க நடையை பார்த்துருக்கீங்களா? அந்த நடை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒய்யார நடை, பெருமையான நடை. அந்த நடையை மற்ற நட மாதிரி இருக்காது, கடைக்கு போகும்போது நடக்கிற நடையாக இருக்காது. அவங்க தலையில் கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிரீடம் இருக்கிறதுனால நான் இப்போ அழகி போட்டிக்கு வந்திருக்கிறேன்ட்டு ஒய்யார நடை, பெருமையான நடை, அந்த நடை இருக்கும்.
அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிலருடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த வீடு கர்த்தர் கொடுத்த தயவினால் வந்தது, இந்த கார் கர்த்தர் கொடுத்த தயவினால் வந்தது, இந்த சம்பத்து கர்த்தர் கொடுத்த இரக்கத்தினால் வந்தது. என் பிள்ளைங்க இந்த ஸ்டேட்டஸுக்கு வந்திருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த தயவு, ஈவு. இதை ஒரு நாளும் சொல்றது கிடையாது. இதை பெருமையா பார்க்கறது. தேவ பிள்ளைகளை, உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் தாழ்த்தணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். மோகன் சி லாசரஸ் அப்பா இருக்காங்க பாருங்கள். மோகன் சி லாசரஸ் அப்பா அவங்க சொன்ன ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே, ஒரு மீட்டிங். அந்த நாட்களில் டிஜிஎஸ் தினகரன் அப்பா, டிஜிஎஸ் தினகரன் தாத்தா அவங்க ஒரு மீட்டிங், ஒரு இடத்துல பொது மீட்டிங் போட்டாங்க. அந்த பொது மீட்டிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தேவ ஊழியர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க மைக்கில் சொல்கிறாங்க, அந்த தாத்தா டிஜிஎஸ் தினகரன் தாத்தா சொல்கிறாங்க, எல்லாருடைய பேரையும் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க இவங்க பேரை சொல்லணும்னு சொல்லாமல் இருக்கணும்னு நினச்சி சொல்லவே இல்லை. அவங்க கவனிக்கலை, அவங்கள மேடையில் இருக்கிறத கவனிக்கலை. ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்து சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அவங்க கவனிக்காததுனால மோகன் சி லாசரஸ் அப்பா பேரை விட்டுட்டாங்க. ஆனால் டிஜிஎஸ் தினகரன் தாத்தாவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான குணம் என்னென்னா, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் அந்த சீடியை போட்டு பார்ப்பாங்க. சீடியை போட்டு பார்த்துட்டு எல்லாருடைய பேரையும் சொல்லியிருக்கிறேன், பிள்ளை பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சி லாசரஸ் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, அப்பா எல்லார் பேரையும் சொன்னப்பா, உன் பேரை சொல்லலப்பா, என்னை தயவாக மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அவ்வளோ பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்குங்கிற அவசியமே இல்லை. அன்றைக்கி கிட்டத்தட்ட மோகன் சி லாசரஸ் அப்பா ஓரளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஊழியம். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், ஓரளவு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஓரளவு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற பீரியடு. அந்த நேரத்தில் நான் உன் பேரை பேனுக்குன்னு சொல்லலாம் இல்லைப்பா, நான் கவனிக்கலப்பா அப்படின்னு சொன்னோன்னே மோகன் சி லாசரஸ் அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளையை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னாங்க. தாழ்த்துகிற ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துவார். இன்றைக்கி பாருங்கள், தென் தமிழகத்தில் 4 மாவடி அப்படின்னு சொன்னால் தெரியாத மனிதனே இருக்க மாட்டான். இன்றைக்கி தேசங்கள் உலகம் முழுவதும் அவர்களுடைய ஊழியம் பாருங்கள் எல்லா தேசங்களுக்கும் கடந்து போயிருக்கிறது. ஏன்? தன்னை தாழ்த்துகிறதுனால. தாழ்த்துகிற ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவான். பாருங்கள், அவங்க எவ்வளவு தாழ்மையாக சொன்னாங்க பாருங்கள். அப்பா, தகப்பன் ஒரு பிள்ளையை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைப்பா, நீங்கள் எனக்கு தகப்பன், நான் உங்களுக்கு பிள்ளை, நீங்கள் என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது. அவங்க நெகிழ்ந்துட்டாங்க. டிஜிஎஸ் தினகரன் தாத்தா நெகிழ்ந்து இன்றைக்கி பாருங்கள் அவருடைய ஊழியம் எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள். தாழ்த்துகிற ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்போ எப்ராயிமுடைய வீரரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த எப்ராயிமுடைய பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் சொல்லப்பட்டதில்ல. இந்த ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த ஜீவனத்தின் பெருமையை தன்னுடைய கால்களில் ஆணி அடித்து இயேசு கிறிஸ்து கொன்று போட்டார். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை, இந்த பெருமையான நட, இந்த பெருமையான பாவனை, இந்த பெருமையான ஒரு கிரீடமான நட, இந்த பாவத்தை தேவன் இயேசு கால்களில் ஆணி அடித்து கொன்று போட்டார். பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவங்களையும் இடது கையில் எதை எடுத்தார்? இடது கையில் மாம்சத்தின் இச்சையை ஆணி அடித்து கொண்டார். வலது கரத்தில் கண்களின் இச்சையை ஆணி அடித்து கொண்டார். தன்னுடைய கால்களில் ஜீவனத்தின் பெருமையாகிய அந்த பெருமையை அவர் ஆணி அடித்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு தெளிவா 3 ஆணிகளை அடித்து இந்த ஒட்டுமொத்த பாவங்களையும், பாவத்தின் ஊற்று எப்படி 3 தவளைகள், நதிகளிலிருந்து வந்த தவளை, வாய்க்கால்களிலிருந்து வந்த தவளை, குளங்களிலிருந்து வந்த தவளை, 3 தவளைகள் எகிப்தின் பிராந்தியத்தை முழு தவளைகளாய் சூழ்ந்து கொண்டது. அதுபோல மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த 3 பாவங்களும் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தவளைகளைப் போல பரவச் செய்தது. ஆனால் அந்த 3 பாவங்களையும் வலது கரத்தில் ஒரு ஆணி, இடது கரத்தில் ஒரு ஆணி, தன்னுடைய கால்களில் ஒரு ஆணியை அடித்து தேவனாகிய கிறிஸ்து இயேசு இந்த முழு பாவத்தை கொன்று போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எவ்வளவு நேர்த்தியாய் காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 3 ஆணிகளில் 3 பாவத்தின் ஊற்றுகளையும், இந்த எல்லா முழு உலகத்தின் பாவத்திற்கும் ஊற்றுகளே இந்த 3 பாவங்கள் தான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்திற்கும் ஊற்றுக்கண்களாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பாவத்தின் ஊற்றுக்கண்களையும் தன்னுடைய 3 இடங்களில் ஆணி அடித்து இயேசு கொன்று போட்டார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக நம்மளை நடத்துக்க. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு அர்த்த ஆழங்கள் இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக இந்த காரியங்கள் நடப்பித்திருக்கிறார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு முன்பதாக நிழலாய் நடத்தப்பட்டது. அது எல்லாமே பாருங்கள், கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இன்றைக்கி உலகத்தில் உள்ள பாவங்களெல்லாம் நம்மளை கடிக்குது, எல்லாம் சர்ப்பத்தை போல தீண்டுது. அங்கே எல்லாம் அங்கேயே தானே நடந்துச்சு. அங்கே பழைய பாட்டில் என்ன நடந்துச்சு? சர்ப்பங்கள் தீண்ட தீண்ட மனிதர்கள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை மரத்திலே தூக்கி வை, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு பாவமான இந்த மாம்சத்தின் நிச்ச, கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, இதையெல்லாம் நம்மளெல்லாம் கடிக்கிறது. சிலுவையிலே நமக்காக வெண்கல சர்ப்பமாக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டதை போல அதை வெண்கல சர்ப்பமாய் நிற்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறோம், அதனால் நம்ம பிழைத்திருக்கோம். இன்றைக்கும் நம்ம சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்ததுனால, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததுனால நம்ம பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா! மாம்சத்தின் நிச்ச, கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ஐயும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா! கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ராஜா, அப்பா, மாம்சத்தின் நிச்ச, கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவங்களையும் ஆண்டவரே, அப்பா சுதந்திர தகப்பனே, இடது கையில் ஆண்டவரே, அப்பா இடது கையில் அப்பா மாம்சத்தின் நிச்ச, அப்பா வலது கரத்தில் ஆண்டவரே கண்களின் நிச்ச, அப்பா கால்களில் அப்பா ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ஐயும் ஆண்டவரே ஆணி என்கின்ற அப்பா சுதந்திர ஆணியை கொண்டு அடித்து ஆண்டவரே சுதந்திர தகப்பனே, அவைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் கொன்று போட்டிருக்கிறீங்க. இந்த பாவத்தின் ஊற்றாகிய இந்த 3 பாவங்களையும் ஆண்டவரே, அப்பா ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தின் ஊற்றுகளின் கண்களாயிருக்கிறது. இது எல்லாத்தையும் ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காய் 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 ஆண்டவரே, அப்பா 3 ஆணிகளால் அவைகளை அடித்து கொன்ற தெய்வம் ஆண்டவரே சோதரம், நீங்கள் மெய்யாகவே எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சிலுவை தியான நாட்களில் உண்மை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க, உயர்த்துங்க ராஜா. சபைக்கு போகிற அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கணும் அப்பா, ஊழியர்கள் கேட்கணும் அப்பா. கேட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தையும் கூட ஆசீர்வதிங்க. யெகோவா ராஃபா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுதந்திரப்படே சுதந்திரம், எங்களை உயர்த்துங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன், ஆமேன்.